ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 3 to 4 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வரமிளகாய் தூள் இல்லைனாலும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்க போகிறேன். அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்திக்கிறோம். கடைசியாக கடல மாவு 100 கிராம் சேர்த்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் இந்த வெங்காயம் பக்கோடா செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்தி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ரொம்ப அதிகம் தெளித்து நம்ம இதை பிசைறக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வரன்னு இருக்கணும். பாருங்கள், பிஃபோர் நான் மாவு போட்டு கலந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரொம்ப கொலன்னு இல்லாமல் இந்த மாதிரி வரன்னு பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப கொலன்னு பிசைஞ்சிடக்கூடாது. தண்ணி ஊற்றி நிறையா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த முறுமுறுன்னு வராது. அது இல்லாமல் எண்ணெயில் உதிரியாகவும் வராது. இப்போது ஒரு வானல் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நான் போட்டு பார்த்தேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா உதிரியாக போட்டு விட்டுறலாம். இது ஈவினிங் டைம் டீயோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவும் டைம் ஆகாது. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு வெந்துருச்சு. வடித்து எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வடித்து எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வேறு பவுலுக்கும் நான் மாற்றிட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.